ஆமாம், அது நீங்கள் சேர்ந்தவங்க மட்டுமே சொல்ல முடியாது. பொதுவாகவே எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் யார் மீதும் இந்த அமலாக்கத்துறை வழக்கு தொடரப்படவில்லை என்ற விமர்சனம் இருக்குது. தமிழகத்தில் கூட அந்த எஸ்பி வேலுமணி வைத்திலிங்கம் மீது சொத்து குவிப்பு வழக்கு போடுறது, எஃப்ஐஆர் உள்ளிட்ட பல்வேறு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. ஆனால் அமலாக்கத்துறை பல நூறு கோடி பல ஆயிரம் கோடி குற்றச்சாட்டில் கூட அந்த பதிவு செய்யப்படவில்லை என்ற விமர்சனம் இருக்கிறது. இருந்த போதிலும் செந்தில் பாலாஜியை முடக்கிவிட்டால் கொங்கு மண்டலத்தில் திமுகவை முடக்கிவிடலாம் என்ற அவருக்கு திட்டம் வெற்றி பெறவில்லைன்னு நம்ம சொல்லலாமா சார்? அது கண்டிப்பாக. இப்போ நீங்க ரீஜனலா பிரிக்க முடியாதுங்க தமிழ்நாடு. ஒரு கட்சி உண்மைதான். ஒரு ஒட்டுமொத்த தமிழ்நாடுடைய எண்ணம் எல்லாம் இங்க ஒரு ஹோமோஜினைஸ்டு பாப்புலேஷன் தான் இங்க. எல்லாம் ஒரே மொழி பேசக்கூடியவர்கள், ஒரே உணர்வுடையவர்கள். சோ இவங்கள நீங்க இது இந்த மண்டலத்தை சேர்ந்த இவங்களுக்கு, அந்த மண்டலத்தை சேர்ந்த அவங்களுக்கு எல்லாம் பிரிக்க முடியாது. அவங்க திமுக அதிமுக அப்படின்னு தான் பாப்பாங்களே தவிர வேற எந்த கன்சிடரேஷனும் தமிழ்நாட்டு வாக்காளர்களை பொறுத்தவரை வேற எந்த கன்சிடரேஷனும் இருக்காது. இன்னொன்னு சரவணன் சார், இன்னொன்று இந்த அமலாக்கத்துறை வழக்கை பொறுத்தவரையில் DK சிவகுமார்லேருந்து நம்ம மணிஷ் சிசோடியா, ஹேமந்த் சோரன், அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ச்சியாக அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் ஜாமீன் பெறுவது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் கிட்டத்தட்ட அந்த 471 நாட்கள். முதலமைச்சரே விசா காலத்தில் கூட இந்த அளவுக்கு நீண்ட நாட்கள் சிறையில் வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுமே தெரிவித்திருந்தார். அமலாக்கத்துறை வழக்கில் இவ்வளவு நீண்ட காலம் அந்த ஜாமீன் கொடுப்பதற்கு அதை தாமதப்படுத்தி எதிர்ப்பு தெரிவித்ததற்கு நீதிமன்றங்கள் மாறி மாறி உயர்நீதிமன்றம், சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் என்று தொடர்ந்து மறுத்துட்டே வந்தது சார். இதற்கான அவங்களுக்கு அதற்கான ஆதாரங்கள் இருந்ததா சார்? அடிப்படை ஆதாரங்கள் இல்லை. என்னன்னா ஒரே ஒரு சட்ட ஷரத்துங்க. அந்த சட்ட ஷரத்தை பயன்படுத்தி அரசியல் எதிரிகளை எப்படி பழி வாங்கியிருக்காங்க. அதாவது செக்ஷன் 45 ஆஃப் த PMLA ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, பெயில் கொடுக்கணும் அப்படின்னா அவர் நிரபராதி அப்படின்னு நீதிபதி கருத வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இது ஏற்புடையது கிடையாது. நீதி நிரபராதின்னு கருதுனா அப்புறம் எதுக்கு வழக்கு போடணும்? அவர் மேல வழக்கு எதுக்கு நடத்தணும்? அப்பயே விடுதலை பண்ணிட்டு போயிடலாமே. சோ நீங்க ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்ன வேணுமோ அதையே பெயிலுக்கும் ஒரு கண்டிஷனா வைக்கிறீங்க. இதை பயன்படுத்தி கொண்டு ஒரு தெளிவில்லாத சூழ்நிலை இருந்துச்சு. உச்ச நீதிமன்றம் இப்படிப்பட்ட வழக்குகள்ல ஜாமீன் வழங்கலாமா வேண்டாமா, எப்படி வழங்க வேண்டும் என்ற அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் இப்பதான் வகுத்திருக்காங்க. இப்ப கடந்த 3 மாதம் 4 மாதத்துல தெளிவா சொல்லிட்டாங்க. நீங்க விசாரணை கைதியாக இந்த கண்டிஷன் இருக்குன்றதுக்காக 45 PMLA ஆக்ட் இருக்கின்ற காரணத்திற்காக யாரையுமே சிறையில் வைத்திருக்க முடியாது. விசாரணை முடிச்சுட்டு ட்ரையல் நடக்க டிலே ஆகும்னா பெயில் விடணும். நீங்க கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட்ஸ் கேன் டூ திஸ் சொல்லிட்டாங்க. சோ நேரா நீங்க உயர் நீதிமன்றத்தையோ உச்ச நீதிமன்றத்தையோ இந்த மாதிரி இனிமே வரக்கூடிய வழக்குகள்ல நேரடியா நாடலாம், நாடி ஜாமீன் பெறலாம்.